மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 10ல் சுக்கிரன் வந்துட்டா எல்லாருக்குமே ஒரு நடுக்கம், அச்சச்சோ போச்சுடாப்பா அப்படின்னு அவங்கக்குள்ள ஒரு பயம், அபரிவிதமான பயமெல்லாம் இருக்குங்க. ஏன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வரும்போது மோரோலெஸ் பார்த்தீங்கன்னா வராங்க அப்படின் போதே ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிடுது. இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு. அந்த அவேர்னஸ் அப்படின்போது 10ல் சுக்கிரன் இருந்தாலே என்னங்க மேடம் ஒன்றுமே குழந்தைக்கு அமையாதா, அவன் எதுவுமே சம்பாதிக்க மாட்டானா அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. சரி, முதல்ல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், விதி விலக்கு அப்படின்ற விஷயத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா துலாத்துல சுக்கிரன் வரும்போது அந்த 10ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியாரார். அப்போ மகரத்துக்கு இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்குன்னா என்ன இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருக்க போகுது அப்படின்றது தான் நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ முதல்ல மகர ராசி மக்கள் 10ல் சுக்கிரன் வராரே அப்படின்ற ஒரு பயம் தயவு செஞ்சு வேண்டாம். அதை விட குதூகலமாக கொண்டாடக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சுக்கிரன்றவர் யாருங்க, உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் தான். அந்த 10ல் சுக்கிரன் ஆட்சியாக வரும்போது உங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தைங்க ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. படிப்பு அப்படின்னு வரும்போதே செலவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். இது படிக்கிறதுனால பயன் இருக்கா, இவ்வளோ ஃபீஸ் கட்டணுமே, இவ்வளோ பண்ணும்போது அதனால ரிசல்ட் இருக்குமா, என்ன ஏதுன்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. அந்த குழந்தைகளுக்கு அந்த செலவு பண்ணுறது நியாயமா அல்லது விரயமாயிடுமா அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக அவங்களுடைய வளர்ச்சிக்காக எது பண்ணினாலும் அது பாசிட்டிவான ட்ராக்கில் தான் பண்ண விடும். நம்மளை ஆள்றது எல்லாமே கிரகங்கள் தானே. அந்த கிரகத்தில் சுக்கிரன் இப்போ குழந்தைகளுடைய இடத்துல இருந்து பாசிட்டிவாக வர்றதுனால அந்த குழந்தைகளுக்கு உண்டான செலவு நல் வழியில் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி நிச்சயம். சரி, குழந்தை ஆசைப்படுறாங்க, இவ்வளோ பெரிய செலவு இருக்குது, அவ்வளோ பெரிய ஃபீஸ் கட்ட முடியுமா, அந்தளவுக்கு இப்போ வருமானம் வருமா, லோன் போனால் கிடைக்குமா, அந்த லோனை நீங்கள் கட்டணுமா அல்லது உங்கள் குழந்தைகளே கட்டுற மாதிரி லோன் வாங்கணுமா அப்படின்ற குழப்பமெல்லாம் இப்போ வேண்டவே வேண்டாம். அந்த குழந்தைகளுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் கட்ட வேண்டிய லோன் கடனை சூப்பராக நீங்களும் அடைச்சிடுவீங்க, உங்கள் குழந்தைகளும் அடைச்சிடுவாங்க. அப்போ அந்த லோனுடைய சுமை இப்போ இருக்கவே இருக்காது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப நாளைக்கு குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கவே இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லையே அப்படின்னு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு கரு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அப்போ அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இடத்துல குரு பகவானையும் சுக்கிர பகவானையும் இப்போ நடக்கிற திசா புத்தியையும் அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் சம்பந்தமான இடத்துல, அதாவது அந்தந்த நட்சத்திரத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சித்திரை, சுவாதி, துலாத், விசாகத்திலேயோ அல்லது கிருத்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி போன்ற நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் இப்போ திசை நடந்துட்டு இருந்தாலும் புத்தி நடந்துட்டு இருந்தாலும் இப்போ கண்டிப்பாக கரு அமையறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது பெரிய சந்தோஷம் தானே. அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி 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 வரும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, பட்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, அந்த தொழிலை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு புரியவே இல்லை. இந்த வழியில் போனால் செலவாயிடுமே, அந்த வழியில் போனால் செலவாயிடுமே, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா அந்த செலவுக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு, அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் உங்களுடைய விஷயத்தை வெளியில் காமிக்கிறதுக்கு சில செலவுகள் பண்ணணும், அதை போய் பேசினா டைம் வேஸ்ட்டாக, அதுக்கான ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இங்கேருந்து நான் மும்பை போய் பேசிட்டு வந்தால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அது பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறதா இருக்கலாம், ஒரு ப்ரெசன்டேஷனாக கூட இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷனுக்காக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறதெல்லாம் இப்போ கவலையே பட
வேண்டாம். இந்த 25 நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி போய் ப்ரெசென்ட் பண்ணிடுவோமா, இந்த ஆர்டர் கிடைச்சிடுமா, அவ்வளோ கிளியராக நம்ம வந்து அவங்களுடைய நெசசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோமா அப்படின்ற டவுட்டெல்லாம் இப்போ வேண்டவே வேண்டாம். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பெரிய பெரிய லெவலில் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் போய் சாதிச்சுட்டு வருவீங்களே ஒழிய வேஸ்ட் ஆகவே ஆகாது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் மகர ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இப்போ இந்த சுகத்தை கொடுக்கறதுனால மைண்டு கவர்ன்ஸ் அவர் பாடி இல்லையா. ஒரு விஷயத்தை ஜெயிக்கும் போது எங்கடா போச்சு தலைவலி, எங்கடா போச்சு கால்வலி, அப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. இப்போ அந்த எனர்ஜி பல லெவலில் கொடுக்குறோம். ஏன்னா சுக்கிரன்னா என்னங்க, ஜாலிங்க. அந்த ஜாலின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது எங்கேருந்து தான் தெம்பு வரும்னே தெரியாது. அந்த தெம்புகள் வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்போ உங்களால் உங்களுக்கு வளர்ச்சி, நீங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுறதுனால உங்களுக்கு பெரிய பெரிய அப்லிஃப்ட்மெண்ட். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது மன வருத்தங்கள் இருந்ததுன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க எங்களை கண்டுக்கவே இல்லை, என்னமோ ஒரு மாதிரி இருக்காங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சிடுறாங்க, கால் கூட பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு மனவர்த்தம் இருக்கிறவங்க எல்லாருமே, நிறைய சண்டை சச்சரவுகள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டம், சுக்கிர பெயர்ச்சி, அதாவது சுக்கிரன் துலாத்தில் இருக்கக்கூடிய செப்டம்பர் 18 அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ள நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட, கண்ணா இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, இதெல்லாம் உன்னோட பகிர்ந்துக்கணும்டா அப்படின்னு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வாழ்க்கைன்றதே ஒரு அன்பு. அந்த அன்பு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டேஜ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது யாருடைய சுயஜாதகத்தில் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் இப்போ நீங்கள் அவங்களோட பேசும்போதும், அண்ட் நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க இப்போதைக்குள்ள, என்னென்னா கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவங்களுடைய தொழிலை பெரிய லெவலில் வளைஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு பிடிக்காது அந்த பிஸ்னஸ். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது இல்லையா. அப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளோடு இப்போ பேசும்போது அவர் இதுக்குள்ளே வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா அந்த சுக்கிரன் எவ்வளோ விஷயத்த பண்ணுறாருன்னு. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. மேபி என் ஈகோ, ஏன்னா இந்த பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு வேலைக்கு போயிருப்பார். ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது அவர் ஓடியே வந்து உங்களுடைய ஸ்டே பண்ணி அல்லது உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தொழிலை பல ரூபத்தில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தான் பார்த்துக்கணும். என்னதான் இருந்தாலும் 10ஆம் வீடுன்றதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் 10ஆம் வீடு எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் சூப்பராக போகலாம். மேலும் இந்த பீரியடை நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மல்டிப்ளை இட்டுங்க. மல்டிப்ளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, மல்டிப்ளை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ், நிறைய பேரோட லிங்கிங், நிறைய பேரோட நட்பு. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினில் எல்லா பிஸ்னஸ் மேனும் ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த ட்ரெயினில் நம்மளும் போகலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம போய் அவ்வளோ பெரிய ஆட்களோடலாம் போகிறதுனால ஏதாவது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றதெல்லாம் ஒரு சங்கடம், ஒரு கில்ட் இருக்கும் இல்லையா, அந்த கில்ட்டெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்போ யாரோட வேணாலும் மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் யாரோட வேணாலும் போங்க, பேசுங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி இப்போ முக வசீகரம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் பேசும்போது அங்கே ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கே உங்ககிட்டயும் கிடைக்கும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம சொல்லலாம்னா, இட் இஸ் லிங்கிங் பிட்வீன் மல்டிபிள் பீப்புள். அந்த மல்டிபிள் பீப்புள்னால வளர்ச்சின்றது பன்மடங்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பெரிய சிஇஓ வந்து உங்களையே கூப்பிட்டு பேசுவார். அப்படி பேசும்போது அவர் உங்களுக்கு தேவையான இடத்த கொடுத்துருவாரு. அப்படி கொடுக்கும்போது யூ வில் ரியலி டிசர்வ் வாட் யூ ரியலி எக்ஸ்பெக்டட். அப்போ இதெல்லாம் கிடைக்கும்போது வளர்ச்சி
பன்மடங்காக இருக்கும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் ரொம்ப 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 முக்கியன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி இருந்தாலும் இப்போ வளர்ச்சி நிச்சயம்ன்றதுனால அதில் இருக்கக்கூடிய மைனஸஸ் எப்படி இருக்குது, மேபி சர்ப்பதோஷங்கள் இருக்கா அல்லது ஏதாவது பிளாக்கிங் இருக்கா, ஐடியாஸ் இருக்குது, நடக்கவே இல்லையா அப்படின்றதெல்லாம் இப்போ தவிடுபடி ஆக்கிறதுக்கு சுக்கிரன் வரார். ஸோ நீங்கள் அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் நோட்டட் டவுன். இந்த சுக்கிர பெயர்ச்சி மகர ராசி உங்களுக்கானதே. ஓகே, வணக்கம்.